மானங்கிடு கிடுங்க பூமி நடு நடுங்க வண்டி வருகுதடி தானனன்னா வாடிப்பட்டி டேசனிலே தானனன்னா கரியாள்ளி முழுங்குதடி தானனன்னா கடவுடான்னு ஓடுதடி தானனன்னா. மானம் கிடுகிடுங்கலாம், ஆனா வயிறு கிடுகிடுங்க கூடாது. அஜீரணம் இருந்தாதான் இந்த கடப்புடாலாம் வரும், ரயில் ஓடுற மாதிரி. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இந்த இஞ்சி இருக்குல்ல, அது பெரிய மருந்து. இந்த இஞ்சியை எடுத்து நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு துண்டு துண்டா நறுக்கி நல்லா மையா அரைச்சுக்கணும். அதை வடிகட்டி அதுல எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஆப்ப சோடா இல்ல அதுல கொஞ்சத்தை போட்டு தண்ணியை ஊற்றி குடிக்கலாம். ஆப்ப சோடா இல்லைன்னா கோலி சோடா இருக்கவே இருக்கு, அதை கலந்து குடிச்சு பாருங்க. இந்த கடப்புடாலாம் கரெக்டா நின்னுடும். இந்த இஞ்சிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. இஞ்சி ஈடு பழகா அப்படின்னு பாடுறீங்கல்ல, இன்னும் இஞ்சி மாதிரி எடுத்த உடனே பொட்டுன்னு உடையிற இடுப்பாவா இருக்கும் அவனுக்கு. அப்படி இல்லை. இஞ்சிண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? கோட்டச்சோவருன்னு அர்த்தம். மதுளு மாதிரி அப்படி வலுவான இடுப்பு புருஷனுக்கு இருக்கணும்னு தானே ஒத்தொத்தையும் நினைப்பா. அப்ப அவ என்ன செய்யணும்? தினம் சமையல்ல இஞ்சியை சேர்த்துக்கிடணும். இஞ்சி இல்லாம கஞ்சி குடிக்கிறது இல்லைங்கிறத ஒரு வீட்லயும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா இஞ்சி அப்பேற்பட்ட மருந்துங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. சரி, இன்னைக்கு இந்த இஞ்சியை வச்சு நான் என்ன சொல்ல போறேன்னு பாக்குறீங்களா? அருமையான மோர் செய்ய சொல்லி தரேன். அதுக்கு என்ன வேணும்? இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதுல ஒரு 4 எடுத்துக்கங்களேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, தயிர், இம்புடுதேன். இப்ப இந்த இஞ்சிய நல்லா கழுவி தோலை சீவி துண்டு துண்டா நறுக்கி உங்க வீட்டுலதான் மிக்ஸி வச்சிருப்பீங்கல்ல அதுல போடுங்க. இந்த ஒத்த பச்சை மிளகாய நல்லா கழுவி அதையும் போடுங்க. இவ்வளவு உப்பு, இந்த கருவேப்பிலை, இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு அதுல போட்டு தயிரையும் ஊத்தி நல்லா சர்ன்னு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு வடிகட்டிட்டு அதுல வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊத்தி குடிச்சு பாருங்களேன். அப்புறம் எதுக்கு இந்த டப்சி கோக்கு மூக்கு எல்லாம் ஒன்னும் கேட்க மாட்டீங்க. ஒன்சு மோருன்னு இந்த மோரத்தையும் குடிப்பீங்க. உடம்புக்கும் நல்லது, எத்தனை மோர் குடிச்சாலும் நல்லது. சும்மா கடந்த கோழி குஞ்சுக்கு சோத்த போடுவானே, அது கொண்டைய ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே. நம்ம நீலா கதை அப்படித்தான் ஆயிப்போச்சு. 2 புட்டா மாவு வாங்கினா 1 பகுடர் ஃப்ரீன்னு சொன்னானா. இவ போய் வாங்கிட்டு வந்துட்டு புள்ளைக்கு பூசி விட்டுட்டா. அவன் என்ன பகுடரை கொடுத்தானோ பிள்ளைக்கு உடம்பு பூரா கரப்பா மாதிரி செக்க செவேலு செவந்து படபடையா போயிருச்சு. இப்ப எடுத்துக்கிட்டு ஓடி வரா என்கிட்ட. என்னடி செஞ்சேன்னு கேட்டேன். பகுடரு பூசினேன்னா. என்ன பகுடரு? என்ன பகுடரோ கொடுத்தா 3 வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்குன்றா. புள்ள உடம்ப பார்த்தா அப்படி தடிச்சு போய் கிடந்தது. அதுக்கு ஒரு வைத்தியம் சொன்னேன். நாட்டு மருந்து கடைக்கு போய் கோவக்கிழங்குன்னு கேளு, அவன் கொடுப்பான். அதை வாங்கிட்டு வந்து நல்லா இந்த மாதிரி கல்லுல வச்சு மையா அரைச்சிட்டு அதுல ஒரு கொட்டைப்பாக்களவு எடுத்து பசும்பால்ல கலந்து பிள்ளைக்கு கொடு, சரியா போகும்னு. நல்ல வேலை, நான் சொன்ன உடனே அப்பதான் உடனே ஓடிடுறேன்னு சொன்னா. சிலதுக்கு காதுல வாங்கிக்கிட்டு செய்யாம விட்டுவிடுங்க. அந்த மாதிரி இல்லை, இப்ப புள்ள நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க.